அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. கடந்த வாரம் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த ஒரு பஞ்சாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறதும் இல்லை நெகட்டிவாக சோர்ந்து போவதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதுதான் இந்த வார டைட்டில் மேட்டர். ஆஸ் யூஷுவல் இந்த டைட்டில் மேட்டரை கடைசியில் பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி முக்கியமான 3 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இந்த பாஜக அதிமுக கூட்டணி, இதனுடைய பல்வேறு அம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாவது, இந்த கூட்டணியினால் எதிர் அணியில் இருக்கவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம். மூன்றாவது தான் இன்றைக்கு டைட்டில் மேட்டரும் கூட, வாட் நெக்ஸ்ட் ஃபார் அண்ணாமலை ஆதரவாளர்கள். இஸ் இட் த எண்ட் ஆஃப் த ரோட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எண்டு கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அ நியூ பிகினிங். அதைத்தான் கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், முதல்ல இந்த பாஜக அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணி இணைவதால் என்னென்ன சிக்கல்கள்லாம் வரும், இது திமுகவை நிச்சயமாக தோற்கடிக்க முடியும்னு சொல்ல முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம நிறைய அலசிட்டாங்க. நம்ம சேனல்லையும் பேசியிருக்கோம், மற்ற சேனலில் கொடுத்த இன்டர்வியூலையும் இதை பற்றி நம்ம வேளாவாரியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அதையே பற்றி பேசிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஒரு கமெண்டேட்டர் இங்கே எதிரணி பவுலிங் பயங்கரமாக இருக்குது, அதனால் 7+4 அதாவது 7 பேட்ஸ்மேன் 4 பவுலர் இந்த ஃபார்மேட்டில் இறங்கினாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 6+5 அப்படின்னு இறங்கினாங்க அப்படின்னு சொன்னா ஓகே ரைட்டு, நம்ம 7+4 அப்படின்னு சொன்னோம், அவங்க 6+5 அப்படின்னு இறங்கி இருக்காங்க. ரைட், அப்போ இதை வச்சு எப்படி ஃபர்தராக விளையாடுறது, இதை பற்றி தான் பேசணுமே தவிர நான் 7-4ன்னு சொன்னேன் 7-4ன்னு சொன்னேன் இதையே புலம்பிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ரியை மியூட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த அலையன்ஸ் ரைட், எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வச்சுக்கிறது அப்படின்றது அவங்களுடைய ப்ரெராகேட்டிவ். இதை யாரும் நீ இதை வச்சுக்கோ அதை வச்சுக்காத அப்படின்லாம் சொல்ல முடியாது. வச்சா என்ன ஆகும், வைக்காட்டா என்ன ஆகும், இதை பற்றி தான் சொல்ல முடியும். ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அதிமுகவோ இல்லை பாஜகவோ தனித்தனியாக நின்று திமுக கூட்டணியை தோற்கடிப்பது அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதிமுக பாஜக இணைந்தால் அவர்களை தோற்கடிக்க முடியுமா அப்படின்னா இட் இஸ் டூ இயர்லி டு சே. அதற்கான காலகட்டம் இனிமேல் தான் வரும். ஸோ அதனால் அதை பற்றி இப்போ பேசுகிறதும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கூட்டணி பாஜக அதிமுக 2 பேரும் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் தான் இப்போ ஒரு பெரிய சிக்கலை கிளப்பி இருக்கின்றது. நம்பர் 1, அது 2 பெரிய தப்புன்னு சொல்வேன். அதில் முதலாவது தப்பு அவசரம். எதற்காக இந்த அவசரம் காட்டப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியலைங்க. ஆனால் இது அவசரமாக நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் நல்லா புரியுது. ஏன்னா 12 மணிக்கு அப்படின்றாங்க, அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் அது தள்ளிக்கிட்டே போகுது. ஸோ முன்னாடியே எல்லாமே பேசி முடிச்சுட்டு இங்கே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹோம் மினிஸ்டர் அவர்கள் வந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்த பிறகும் ஏதோ கொஞ்சம் இழுபறி அப்படின்னும் போது அவருடைய ஸ்டேட்டஸுக்கு இது கொஞ்சம் குறைவாகத்தான் எனக்கு படுகின்றது. மேபி இது அவசரமாக இந்த கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 2 தரப்புக்குமோ இல்லை பாஜகவுக்கோ ஏதாவது சில வேலிட் ரீசன்ஸ் இருக்கலாம். அது உடனே தெரியாமல் போகலாம், இல்லை என்றைக்குமே கூட தெரியாமல் போகலாம், அது வேற விஷயம். ஆனால் அவசரமாக செஞ்சுருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அடுத்தது, நிபந்தனைகள் எதுவும் விதிக்கவில்லை. சரி ரைட்டு, நிபந்தனைகள் இல்லாட்டா கோரிக்கை வச்சிருக்கலாம், அந்த கோரிக்கையை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுவும் ஏற்றுக்க முடியாத விஷயம். இந்த அவசரத்தினால தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள்லாம் ரொம்பவே சோர்ந்து போயிருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க பாஜக மீது. அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் அது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தலைவர் தேர்தல் அப்படின்றத ஒரு ரொட்டீன் மெஷர் மாதிரி நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை எலிவேட் பண்ணிட்டு அதன் பிறகு இவங்க கூட்டணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவு ஒரு எதிர்ப்பு வந்திருக்காது. இப்போ என்ன மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கூட்டணிக்காகவே அண்ணாமலையை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அப்படின்னு. அது சரியா தப்பா அப்படின்றதுக்கெல்லாம் நான் போல, அது பின்னாடி வரலாறு தான் எது சரி எது தவறு அப்படின்றத நிரூபிக்கும். ஆனால் இது தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும். இரண்டாவது மிகப்பெரிய தவறு, குருமூர்த்தி அவர்களை போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ணாமலை அவர்களும் போயிட்டு பார்த்து பேசிட்டு வந்தார். மற்ற பாஜக தலைவர்கள் இவங்களுக்குள்ள மீட்டிங் நடந்தது அப்படின்ற செய்திகள்லாம் நிறைய வந்தது. குருமூர்த்தி அவர்களை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுங்க, அவர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க, சஜஷன்ஸ் கேளுங்க, எது ஒன்றா கேளுங்க, அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அதை இவ்வளவு வெளிப்படையாக செஞ்சிருக்கணுமா, இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி.
அதாவது அண்ணாமலை அவர்கள் இங்க தலைவர் பதவிக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக அப்படின்னா அது பிராமணர்கள் கட்சி. அட்லீஸ்ட் முருகன் அவர்கள் பதவி ஏற்பதற்கு முன்னாடி வரைக்கும் இப்படித்தான் ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. பிராமணர்கள் அங்க தலைமை பதவியில் இல்லாட்டாலும் அவர்களுடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருந்தது. அவங்க சொல்கிறபடி தான் எல்லாம் நடக்கும், இப்படித்தான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு அந்த கட்சியில் இருந்தவர்களே கூட சில பேர் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்கே மாநில தலைவராக இருக்கும் பொழுது ஒருத்தர் நீங்கள் யார் எனக்கு கண்டிஷன்ஸ் போடுறது ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, யூ ஆர் ஆஃப்டர் ஆல் எ ஸ்டேட் சீஃப் அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இவங்க தேசிய தலைவர் மாதிரி, இவங்க மாநில தலைவர் மாதிரி எந்த ஒரு பெரிய பதவியில் இல்லாதவங்களும் ஒரு ஸ்டேட் சீஃபை பார்த்து ஆஃப்டர் ஆல் எ ஸ்டேட் சீஃப் அப்படின்னு சொன்னதும் வரலாறு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னா, பாஜக பிராமணர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதுக்கு கட்சியில் உள்ளே இருந்துக்கினே உள்ளே இருக்கிறதா இல்லை வெளில இருக்கிறதான்னு தெரியாமல் அதுக்கப்புறம் வெளில போன ஒரு சிலரும் காரணம். அண்டு வெளியில் இருக்க ஒரு சிலர் கூட சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக்கி இந்த மாதிரி பிராமணர்களுக்கு எதிராக வேலை செய்கிறது பாஜக, அதுவும் அண்ணாமலை அவர்கள் பிராமணர்களுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, குருமூர்த்தி அவர்களை போயிட்டு கன்சல்டேஷன், அதுவும் இந்த கூட்டணி அறிவிப்புக்கு முன்னாடி அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் என்னதான் சொல்லுங்க, அந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன ஆதிக்கம் அப்படின்றது பாஜகவை விட்டு விடாது. என்னதான் நீங்கள் பண்ணாலும் அந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் தான் அங்கே முடிவெடுப்பது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிருக்குதுங்க. நிறைய பேர் இப்போ இதை பற்றி சோஷியல் மீடியாலையும் சரி பொதுவெளியிலையும் சரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் கட்டாயமாக தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீங்கள் குருமூர்த்தி அவர்களை போய் கன்சல்ட் பண்ணதை நான் தப்புன்னெலாம் சொல்லலை. ஆனால் அதை இவ்வளோ மீடியா வெளிச்சத்தோட பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் கேள்வி. இதனால் என்ன சாதிச்சிங்க? அதுலேயும் குருமூர்த்தி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த தியானம் பண்ணுறதுக்கு போய் யோசனை சொன்னது நான் தான் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பேசியிருப்பாரா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஏன்னா அவர் ஓபிஎஸ்க்கு ஆலோசனை கொடுத்தாருந்ததுனால நிச்சயமாக இபிஎஸ் இவரோட எந்த விதமான ஒரு கான்டாக்ட்லையும் இருந்திருக்க மாட்டார். அப்படி இருக்குச்சு எதுக்காக இந்த மாதிரியான ஒரு கன்சல்டேஷன் இவ்வளோ ஒரு மீடியா கிளேரோட அப்படின்றது தான் கேள்வி. தேவையில்லாமல் மறுபடியும் அந்த பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் பார்ப்பன ஆதிக்கம் அப்படின்ற ஒரு டேகை இவங்களாவே ஒட்ட வச்சுக்கிறாங்க பாஜக மேலே. நான் ஏன் இதை இவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி அண்ணாமலை அவர்களை அந்த பதவியிலிருந்து தூக்கினதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் நிறைய பேர் ஒரு சிலர் பின் பாயிண்ட் பண்ணி இவங்கெல்லாம் தான் காரணம், இவங்கெல்லாம் பிராமணர்கள், இவங்களுக்கு அண்ணாமலை இருக்கிறது பிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த சமயத்தில் குருமூர்த்தி அவர்களுடைய கன்சல்டேஷன் அப்படின்றது அந்த வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கின்றது. அதனால தான் இது தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இனியோ நடந்து போச்சு, இனிமே அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இனிமே இந்த மாதிரி திருப்பி ஒவ்வொரு விஷயத்திலையும் சொதப்பாமல் இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த 2 தவறுகளை பற்றி நான் இன்னைக்கு பேசியிருக்கேன். ரைட். இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி இதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகின்றது அப்படின்னா, ஒன்று அவங்க இந்த கூட்டணி வராது ஆர் வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. இப்படி ஒரு கூட்டணி வந்தது அப்படின்றது திமுகவுக்கு கவலையை கொடுத்துள்ளது. இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இப்போது இந்த எதிர்த்தரப்பிலிருந்து வருகின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க அதிமுக அழிய போகின்றது, பாஜக அதை முழுங்க போகின்றது, ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்து விட்டார், தமிழக மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார், இவங்களுக்கு அந்த நீட்டு டீலிமிட்டேஷன் இதை பற்றிலாம் கவலை இல்லை, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரியான கூட்டணிகள் ஒருத்தர் திட்டிக்கிறது மறுபடியும் ஒன்றா சேர்றது அப்படின்றது என்னவோ இன்றைக்கி பாஜக அதிமுக மட்டும்தான் சேர்ந்துக்கிறாங்களா? இல்லை அதிமுக அழிய போகுது அப்படின்னு சொன்னால் எதிரணியில் இருக்கவங்களுக்கு ஏங்க இவ்வளோ கவலை? அப்போ அதிமுக அழியக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அதுலேயும் அந்த கூட்டணி கட்சிகள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, சரி ரைட்டு, இந்த தடவை நம்ம அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களோட கூட்டணியில் சேர வேண்டியது தானே. ஏன்னா உங்கள் நோக்கம் அதிமுக அழிஞ்சு விடக்கூடாது அதானே. அப்போ காப்பாற்றுங்க, சேர்ந்துருக்க வேண்டியது தானே. நீங்கள் இந்த கூட்டணிக்கு வரமாட்டீங்க, திமுக கூட்டணியில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சிக்கே வரக்கூடாது, எங்கள் கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க.
அப்புறம் அதிமுக அழிய போகின்றது அப்படின்னா அது அழியவும் கூடாது, ஆட்சியும் வரக்கூடாது, அப்படியே சும்மா ஒப்புக்கு சப்பானியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் மட்டும் ஆட்சியில் இருக்கணும், ஆனால் அதிமுக வந்து அப்படியே சும்மா இருக்கணும் அப்படின்னா இது என்னங்க போங்காட்டமாக இருக்குது? அடுத்தது இந்த நீட் தேர்வு இதெல்லாம் சரி ரைட்டு. இப்போ வந்து இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் கேரள முதலமைச்சர்லேருந்து இன்னும் சில முதலமைச்சர்கள் அந்த கட்சி தலைவர்கள் அவங்களாம் கூட வந்தாங்க. முல்லைப்பெரியார் பிரச்சனை தீர்ந்து விட்டதா, இல்லை அங்கேருந்து வந்து அந்த கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுற பிரச்சனை அது தீர்ந்து விட்டதா, அதுக்கு இனிமே வந்து சான்ஸே கிடையாதுங்க, அங்கேருந்து கழிவு கொட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு உறுதி கிடைத்து விட்டதா? அதெல்லாம் கேட்க வேண்டியது தானே? ஏன் அதெல்லாம் தமிழக நலன்களா தெரியலையா? இப்போ நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்றாங்களா, அதை கொண்டு வந்தது யாருங்க? அந்த மசோதாவை முதல்ல கொண்டு வந்ததே திமுக அமைச்சர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது வந்தது. இப்போ இந்த கவர்னருக்கு எதிரான தீர்ப்பு இதை பற்றி வந்து திமுகவில் இருக்கின்ற ஒரு மூத்த இளம் வழக்கறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது பாருங்க, இந்த சங்கிகள்லாம் தவறான பிரச்சாரம் பண்ணின்னுக்கிறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டதுன்னு சொன்னால் அதுதான் ஃபைனல், அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, இவங்க வந்து ஊரை ஏமாத்தின்னுக்கிறாங்கன்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்போ நீட் தேர்வு கூட தான் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அது ஃபைனல். ஆனால் நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதை எந்த விதத்தில் நம்ம பார்க்க முடியும்? அதனால் நீங்கள் வந்து நீட் தேர்வு ரத்து அதை கேட்பீங்களா இதை கேட்பீங்களா அப்படின்லாம் அவங்கள கேட்குறது சரியே இல்லை. நீங்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு அங்கே மந்திரி பதவிகள்லாம் வாங்கும்போது அப்போ கச்சத்தீவை பற்றி கேட்டிங்களா? இல்லை அப்போ வந்து தமிழகத்தின் உரிமைகளை பற்றிலாம் இன்றைக்கி அது குரல் கொடுத்துருக்கீங்களா? நமக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வேணுன்றதுக்காக மட்டும்தானே நம்ம குரல் கொடுத்தோம், மற்றதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி குரலே கொடுக்கலையே. இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் கேட்குறோம், அந்த மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் அப்படின்றத பற்றி நிறைய பேர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கவர்னர் பதவி வேண்டாம், இந்த ஆட்டுக்கு தாடி எதற்கு அப்படின்றது திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா அவர்கள் சொன்னது சரிங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம்ல, அப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் காங்கிரஸ் கிட்ட, இது பாருங்க, இந்த எங்களுடைய கொள்கை வந்து கவர்னர் வேணாம் அப்படின்றது, நீங்கள் உடனே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க, கவர்னர் இல்லை அப்படின்னு கொண்டு வாங்க, நம்மக்கிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குது, எப்படியாவது இதை பாஸ் பண்ணிடுவோம், இனிமேல் கவர்னரே கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போல்லாம் ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கவர்னர்கிட்ட போய் ஊழல் புகார் கொடுக்கறதுக்கு அப்போ கவர்னர் தேவைப்படுது இல்லை. அப்புறம் இப்போ மட்டும் கவர்னர் வேணாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதே காங்கிரஸை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க திமுக அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி கூட்டணியில் இல்லையா அவங்க? அதே வைகோ அவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காரு, தரக்குறைவாக பேசினது யாருன்னா வைகோ அவர்கள். அவர் இன்னைக்கு வந்து பல்லக்கு தூக்கிட்டு இல்லையா திமுகவுக்கு. இவர் சொல்கிறார், இந்த கூட்டணி எத்தனை நாள் நினைக்கும் அப்படின்னு. நீங்களே அங்கே கொண்டு போய் சேர்ந்து நிற்கிறீங்க, நீங்களே நினச்சி நிற்கும் போது இவங்க நிற்க மாட்டாங்களா? அதனால் அவங்க கூட்டணியை பற்றி கேட்கறதுக்கு வைகோ மாதிரியானவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு தொடச்சி போட்டுட்டு அங்கே போய் கூட்டணியில் உட்காந்து நிற்கிறீங்க. நீங்களே அந்த கூட்டணியில் நிலச்சி நிற்கும் போது இவங்க வந்து நிலச்சி நிற்பாங்களா அப்படின்னு கேட்குறது ரொம்ப காமெடியாக இருக்குதுங்க. எவ்வளோ சீரியஸாக அரசியல் பட்டிருந்த வைகோ அவர்கள் வந்து இப்போ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து நல்லா இல்லை. காமெடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்தது தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். என்ன துரோகம் இழைத்து விட்டாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் கூட்டணியாக இருக்கும்போது என்ன பெருசாக பண்ணிட்டோம், இப்போ இவங்க கூட்டணி சேர்ந்ததுனால என்ன வந்து பண்ணாமல் போயிட போகிறாங்க? எல்லாரும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக தான் கூட்டணி வச்சுருக்காங்க. அந்த கூட்டணிக்காக எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், முன்னாடி எவ்வளோ இவ்வளோ ஏங்க நம்ம உலக நாயகன் எங்கே போனார்னே தெரில. அவர் வந்து எவ்வளோலாம் வந்து பேசினார், அது வைகோவுக்கு போட்டியாக தரக்குறைவாலாம் பேசினார். அவரே இன்றைக்கி அந்த பக்கம் வந்து உக்காந்துட்டு இல்லையா, அவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணியில். அப்போ அவரெல்லாம் நீங்கள் கூட்டணியில் சேர்த்து வச்சிக்கின்னு நீங்கள் வந்து மற்றவங்களை குறை சொல்கிறது நியாயமா? பொதுவில் வந்து இந்த கூட்டணி சேர்ந்தது திமுக கூட்டணிக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மிகப்பெரிய கலக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன கலக்கம். இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். ஏன்னா தேர்தலுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குதுங்க. ஸோ அதுக்குள்ளே எவ்வளவோ மாற்றங்கள் நிகழலாம். இது வரைக்கும் இது சேராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சேர்ந்தது வந்து அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, அது நல்லாவே தெரியுது. அமைச்சர் பொன்முடி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள், அவர் வந்து இந்த சைவம் வைணவம் அப்படின்னு ஒரு விளக்க உரை கொடுத்துருக்காரு. அதை எதிர்த்து போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதிமுக பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை அவங்க இவ்வளோ பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்லையும் அவங்க இந்த மாதிரிலாம் போராட்டம் நடத்தினது கிடையாது. ஆனால் இந்த முறை அவங்க வந்து மாநிலம் முழுக்க போராட்டம் நடத்தினார்கள் அப்படின்னு சொன்னால் அது அந்த கூட்டணியினால் விளைந்த மாற்றம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த கூட்டணியினால் ஏற்பட்ட நன்மை அப்படின்னு கூட நண்பர்கள் எடுத்துக்கலாம்.
ரைட், இனிமேல் எந்த மாதிரியான போராட்டங்கள் எப்படி வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இணைந்து அரசியல் செய்ய வேண்டும். அப்போ மட்டும்தான் வந்து வெற்றிப்படிகளை அணுக முடியும். ஓகே, இப்போ அந்த ஃபைனல் டைட்டில் மேட்டருக்கு வந்துடுவோம் நண்பர்களே. வாட் நெக்ஸ்ட்? இதில் நண்பர் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட சொன்ன விஷயம், பாஜகவுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார், பெரிய அளவில் கொண்டு போனார். ஆனால் இப்படி அப்ரப்டாக அவரை நீக்கிட்டதுனால அந்த பாஜகன்ற பிராண்டை முன்ன மாதிரி பெருசாக எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னாரு. இப்போ நான் நண்பருக்கு சொன்னேன், இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு. என்னங்க அவர் அண்ணாமலையை நீக்கினது சரின்னு சொல்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை நீக்கிறதா வேணாமா அந்த விஷயத்துக்கு நான் போல, நீங்கள் வந்து அண்ணாமலையை பிராண்ட் அம்பாசிடர்னு சொன்னீங்கல்ல, அது தப்பு. அண்ணாமலை தான் உங்களுடைய பிராண்ட், அதை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் அப்படின்னு. நண்பருக்கு முதல்ல புரியல. இதை பாருங்க, இந்தியா முழுக்க ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவுடைய ஆதரவு அதை விட மோடி அவர்களுக்கான ஆதரவு அதிகமாக இருக்கின்றது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பாராளுமன்ற தேர்தலில் பல மாநிலங்களில் பாஜக அதிக ஓட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி தான் தமிழகத்தில் பாஜகவை விட அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது அதிகமாக இருக்கின்றது. ஸோ அண்ணாமலை தான் உங்களுடைய பிராண்டு. அந்த பிராண்டை நீங்கள் இன்னும் ஃபர்தராக எடுத்துகிட்டு போனோம், அதை பாருங்க அப்படின்னு. எப்படிங்க அவர் தான் வந்து அந்த தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க, என்னவோ நாங்கள் வந்து நேஷ்னல் லெவலில் அவருக்கு பொறுப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10ஓட 11 மாதிரி 39 பேரில் ஒன்றா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவில். எங்களை மாதிரி ஆதரவாளர்கள் எங்கள் ஃபீலிங்ஸை பற்றி அவங்க கண்டுகினதாகவே தெரில. வி ஹாவ் பீன் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னாரு. கூடவே அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொன்னது என்னென்னா, இனிமே வந்து நாங்கள் அந்த அரசியல் பக்கம் வரமாட்டோம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஒரு 4-5 பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்த ஒரு மெசேஜ், அதில் ஒன்று போடுறேன் பாருங்க, சாரி ஃபார் அன்சப்ஸ்கிரைபிங் அப்படின்னு. அண்ணாமலை இல்லை அப்படின்னா அரசியலே கிடையாது, அந்த அரசியல் எனக்கு தேவையில்லை, அதனால் உங்கள் அரசியல் சேனலை நான் பார்க்க போகிறதில்ல, நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த நண்பர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஏங்க, கட்சியில் அவங்க வேற யாரோ தலைவரை கொண்டு வந்து அதுக்கு நான் என்னங்க பாவம் பண்ணேன்? நம்ம சேனலில் இந்த மாதிரி நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனோமா அப்படின்னு. ஸோ நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, இனிமேல் எங்களுக்கு அரசியலுக்கு தேவையில்லை அப்படின்னு. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப தவறான முடிவு அப்படின்னு சொல்வேன். அண்ணாமலை அவர்கள் இன்னும் அரசியலில் தான் இருக்கின்றார், இன்னும் பாஜகவில் தான் இருக்கின்றார். ஆஸ் எ டிசிப்ளின்டு சோல்ஜர் ஆஃப் த பார்ட்டி நீங்கள் வந்து பாஜகவின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. ஒரு தொண்டனாக கட்சியுடைய முடிவுக்கு கட்டுப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து கட்சி தொண்டர் கிடையாது, அதனால் கட்சியோட முடிவுக்கு கட்டுப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர் இல்லையா? அப்போ அண்ணாமலை சொன்னால் கேட்கணுமா வேணாமா? அண்ணாமலை என்ன சொன்னாலும் செய்வேன், அவருக்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அவர் சொன்னதை நீங்கள் செய்யணும். என்ன சார் செய்கிறது? அவர் தான் தலைவர் இல்லையா? இனிமே அவர் தலைவர் இல்லாத ஒரு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ணாமலைக்கு உங்கள் ஆதரவு இருக்கா இல்லையா? இல்லை அவரையும் வந்து உங்கள் மனசுலேருந்து உங்கள் எண்ணங்களிலிருந்து தூக்கி போட்டிங்களா? இல்லைல்ல, இன்னும் அவர் இருக்காருல்ல. வெரி குட். சேஞ்ச், மாற்றம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்காதீங்க. அந்த மாற்றத்தை நீங்கள் உருவாக்குங்கள் நண்பர்களே. இது எத்தனை பேர் கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஊதுற சங்க ஊத வேண்டியது தான் என்னுடைய கடமை. அதைத்தான் நம்ம இத்தனை நாளாக செஞ்சிட்ருக்கோம். அண்ணாமலை பேரலை, அது வந்து இவ்வளோ நாளாக பேரலையாகத்தான் இருந்தது. அதையே நீங்கள் பேரவையாக மாற்றக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜே பேரவை, அம்மா பேரவை அப்படின்லாம் இதே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அந்த மாதிரி அண்ணாமலை பேரவை அப்படின்னு இது வரைக்கும் இருக்கான்னு தெரியல. இல்லை அப்படின்னா நீங்களே ஒன்று ஆரம்பிங்க சார். ஆரம்பிச்சு என்ன பண்ணுறது? அதுன்னா ஒரு பேரல் அரசியல் கட்சி மாதிரியா அப்படின்னா? நீங்கள் தான் அரசியல் வானான்னு சொல்லிட்டீங்கல்ல, அண்ணாமலை தானே உங்கள் தலைவர், அப்போ அந்த பிராண்டை முன்னெடுத்து செல்லுங்கள். இன்னைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னு ரொம்ப விரக்தியில் இருக்கிற ஏராளமான பேர், அவங்க வந்து காசுக்காக வரல, கட்சியில் வந்து எனக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்றதுக்காக வரல. அதுலேயும் சோஷியல் மீடியாவில் பல பேருடைய உண்மையான பேர் என்னன்னே தெரியாது. ஒரு சிலர் வந்து நான் ட்வீட் போடுறேன், ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போடுறேன் அப்படின்ட்டு ஒரு சில வருடங்கள் அப்படியே வந்து சோஷியல் மீடியாவில் ஏங்கிட்டு இருந்து, என்னங்க எனக்கு கட்சியில் ஒரு போஸ்ட்டுமே கொடுக்கல, இங்கே வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புதுசாக ஆரம்பித்த கட்சியில் எனக்கு பதவி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்கு வந்து ஃபயர் விட்டுன்னு தெரிவேன் அப்படின்னு போயிட்டு இருக்க ஆளுங்களெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி கிடையாது உண்மையான அண்ணாமலை ஆதரவாளர்கள். காசுக்காகவோ பதவிக்காகவோ அவங்க இங்கே இல்லை. ஒரு மாற்றம் வர வேண்டும், அது அண்ணாமலை மாதிரியான ஒரு நல்ல தலைவர் தலைமையில் வரணும் அப்படின்னு நினச்சி வந்தவங்க. அந்த மாற்றத்தை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். இவ்வளோ நாளாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்களோ அதை வந்து நிஜ உலகத்தில் செய்யுங்க. பெருசாக ஒன்றும் பண்ண வேணாங்க. இதில் ஒரு 10 பேர் 20 பேர்
இந்த ட்விட்டர் ஐடியில் பழக்கமாக இருப்பீங்க, இல்லை நேராக வந்து ஃபோன் கான்டாக்டில் அப்படி அவங்க தொடர்பில் இருக்கலாம். நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களால் என்ன முடியுமோ அதை இந்த சமூகத்துக்கு செய்யுங்க. அதில் வந்து ஒரு சுயநலமும் இருக்கட்டும். உதாரணத்துக்கு இப்போது நேற்று கூட பார்த்தேன், அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை சப்வேல பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டை வெயிலில் எங்கேயோ கிராமத்துலேருந்து நுங்கு எடுத்துகிட்டு வந்து அந்த கூடையில் வச்சு விற்கிறாங்க. அந்த மாதிரியான நண்பர்களுக்கு அந்த பீச் அம்ப்ரல்லான்னு ஒன்று சொல்லுவாங்களே, கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொடையை வாங்கி கொடுங்க. அந்த கொடையில் வந்து உங்கள் அண்ணாமலை ஃபோட்டோவை ஒட்டுங்க. அட்லீஸ்ட் அந்த விற்கும்போது அந்த வெயில் படாமையாவது அவங்க கஷ்டத்துலேருந்து காப்பாற்றலாம் இல்லையா. இதுக்கு என்ன பெருசாக செலவாயிட போகுது. இந்த மாதிரி உங்களால் உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. சில பேர் வந்து இந்த தள்ளு வண்டியில் காய்கறி இல்லை பழம் இதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. சொந்தமாக அந்த தள்ளு வண்டி இருக்காது, வாடகைக்கு வாங்குவாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு தட்டு வண்டி வாங்கி கொடுங்க. அட்லீஸ்ட் அந்த வாடகை குறைஞ்சிது அப்படின்னா அந்த பழம் விற்கிறவர், காய்கறி விற்கிறவர், அவருடைய அந்த லாபம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்ல, வருமானம் கையில் கொஞ்சம் நிற்கும்ல. அதில் நீங்கள் உங்கள் அண்ணாமலை ஃபோட்டோவோ இல்லை மோடி ஃபோட்டோவோ என்ன வேணுமோ நீங்கள் ஒட்டிக்கங்க. உங்களால் முடிஞ்சதை இந்த சமூகத்துக்கு செய்யுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் சொன்னேன், அண்ணாமலை இதுதான் உங்களுடைய பிராண்ட். இந்த பிராண்டை வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறீங்களோ அது போதும் உங்களுக்கு. நீங்கள் கட்சி சார்பாக இயங்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ணாமலை பேரவை அப்படின்னு வச்சா யாரும் வந்து காப்பிரைட் வயலேஷன்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அண்ணாமலை அப்படின்றது ஒரு நவுன், ஒரு காமன் நேம், யார் ஒன்றா வச்சுக்கலாம் இல்லையா. அண்ணாமலையார், நாங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய பக்தர்கள், அவர் பேரில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அடுத்தது வந்து இந்த வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், நீங்கள் வந்து ஒரு ஓலை குடிசை இது மாதிரி போடணும் அப்படின்னா தான் யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறது, கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இந்த பிரச்சனையெல்லாம் வரும். டகால்னு போங்க, ஒரு வண்டியில் பின்னாடி ஒரு ட்ரம் வச்சுக்கோங்க. அதை வந்து ரோட்டில் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு போகிற வரவங்களுக்குலாம் அந்த ட்ரம்மில் இருக்கிறது தீர வரைக்கும் மோரை குத்துட்டு வாங்க. அந்த ட்ரம்மில் அண்ணாமலை படத்தை கொட்டிக்கங்க. இதுக்கு வந்து யாரும் தடை சொல்ல போகிறது கிடையாதுல்ல. இல்லை ஒரு 10-15 நிமிஷம் இல்லை மிஞ்சி போனால் 1/2 hour அந்த ஒரு ட்ரம்மு மோர் தீந்துட போகுது. ஒரு 2 வீலர்லேயோ இல்லை வந்து ஒரு சின்ன கார்லேயோ இதை வச்சுட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல என்ன பெருசாக ஆகிட போகுது. அப்போது எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் இந்த சமூகத்துக்கு உங்களை சுற்றி இருக்கும் நபர்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய சேவையாக இருக்கும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் உங்களுடைய களப்பணிகள் அப்படின்றது இருக்கணும். அடுத்தது இந்த சோஷியல் மீடியாவை ஒரேடியாக விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஏராளமான இந்த கலகமெல்லாம் நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கின்னு அண்ணாமலையை வெளி ஊற்றுவாங்க, இல்லை பாஜக முன்னாடி அப்படி சொன்னிச்சு இப்படி சொல்லிச்சு அப்படின்வாங்க, இல்லை நாங்கள் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிக்கின்னு பார்த்தீங்களா இவங்க 2 பேரும் இப்படி பண்ணியிருந்தாங்க, அன்றைக்கி வந்து அதிமுக தலைவர்கள் என்ன சொன்னாங்க, பாஜக தலைவர்கள் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாஜக ஆதரவாளர்கள பேரில் ஒரு சில பார்த்தீங்களா அன்றைக்கி வந்து அதிமுக இப்படி சொன்னாங்க அப்படின்னு எடுத்து விடுவாங்க. இப்படி அந்த பழைய குப்பையெல்லாம் கலறி ஏதாவது ஒரு நாத்தத்தை உண்டாக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒன்று மட்டும் யோசிச்சுங்க, நிதிஷ்குமார் ஜேடியு அண்டு பாஜக அலையன்ஸ் எத்தின் தடவை வெளில போயிருக்கார், எத்தின் தடவை வந்திருக்கார். வெளில போகும்போது என்ன பேசுவாங்க, உள்ளே வரும்போது ஒன்றா இருக்காங்க. இதே காங்கிரஸ் அதிமுக திமுக 2 பேரோடையும் கூட்டணி இருந்திருக்காங்க, மாறி மாறி இருந்திருக்காங்க. இவங்க என்னெல்லாம் பேசினாங்கன்றதையும் நமக்கு தெரியும். அதே மாதிரி பாஜகவோட திமுகவும் இருந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி அதிமுகவும் இருந்திருக்காங்க. இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. அதனால் அன்றைக்கி என்னெல்லாம் முட்டு கொடுத்தாங்க திமுக வந்து பாஜகவோட அலையன்ஸில் இருக்கும்போது இன்றைக்கி என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றதும் வரலாறு. ஸோ அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. இதெல்லாம் உசுப்பேற்றி விட்டு ரணகளமாக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கொம்பு சுற்றுற வேலை. யார் ஒன்றா என்ன ஒன்றா சொல்லிட்டு போட்டோம், ப்ரொவோக் ஆகாதீங்க. இது நாள் வரைக்கும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணி இந்த வேலையை களத்தில் பண்ணுங்க. சின்ன லெவலில், நான் ஒன்றும் பெருசாக கோடிக்கணக்கில் பண்ண சொல்லலை, சின்ன லெவலில் பண்ணுங்க. இது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்காதீங்க, நீங்கள் அந்த மாற்றத்தை உருவாக்குங்கள். தடைகள் வந்துருச்சே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் சூப்பர் மாரியோ ஆடினவங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்ஸ்டக்கல் வருது அப்படின்னு சொன்னால் மாரியோ வந்து ரொம்ப சந்தோஷமாக அதில் ஏறி குதிப்பார். ஏன்னா அதுலேருந்து தான் இன்னும் கொஞ்சம் தூரம் பெருசாக ஜம்ப் பண்ண முடியும். சரி, அது ஆடாதவங்களுக்கு இன்றைக்கி இருக்க டர்ட் ரேசிங், அந்த பைக்கில் போயிட்டே இருக்கும்போது ஒரு மேடு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அதில் வேகமாக ஏறும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் அதிகமாக நீங்கள் போயிட்டு தாண்டி குதிப்பீங்க. ஸோ அந்த அப்டக்கல்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு உத்வேகமாக எடுத்துக்கணும். ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சோர்ந்து போய் உக்காடுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அப்படி உக்காந்துட்டோன்னு சொன்னால்
லைஃப் வந்து இன்ட்ரெஸ்டாகவே இருக்காதுங்க. சினிமாவில் சீரியலில் மட்டும் ஏராளமான தடங்கள் வரணும், ஹீரோ வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கிளைமேக்ஸில் தான் ஜெயிப்பார். ஆனால் ரியல் லைஃப்பில் மட்டும் எந்த விதமான தோல்விகள், செட்பேக்ஸ் எதுவுமே வரக்கூடாது, எல்லாமே வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா சரிப்பட்டு வருமா நண்பர்களே? ஸோ இந்த ஒரு நிகழ்வை ஒரு பெரிய செட்பேக்காக எடுத்துட்டு இனிமே எதுவுமே கிடையாது, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ரோடு அப்படின்னு அப்படியே உக்காந்துட போகிறீங்களா? இல்லை இந்த அப்டக்கிள் அப்படின்றது வந்து இன்னும் வேகமாக பயணிப்பதற்கான ஒரு சான்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, when the going gets tough, the tough gets flying அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பறக்க போகின்றீர்களா, மலையை கையில் ஏந்தி பறக்க போகின்றீர்களா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.